வணக்கம். நான் சரண்ஸ் மருத்துவமனையுடைய சேர்மன். இது தமிழ்நாட்டில் ஒரு 6 பிரான்ச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் இந்த பேரா த்ரோபால் ஃபெடரேஷனுடைய தமிழக பிரசிடெண்ட். அதே மாதிரி நம்முடைய நேஷனல் பிரசிடெண்ட் நம்மளோட அருகில் இருக்கிறார். இப்பொழுது கடந்த வாரம் நடந்த ஏஜிஎம் மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா, நான் இந்த மெடிக்கல் சேர்மன் ஃபார் பேரா த்ரோபால் இந்தியாவுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பெரிய கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லாருடைய ஹெல்த்தும் ஆயுஷ் மெடிசன்ஸ் மூலமாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட் ஆக்குறாங்க. அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங், ஒரு சப்போர்ட்டிவ், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம இதில் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி பேரா இதில் உமன்ஸ் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலில் நிர்வாகிகள் கூட இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வரக்கூடிய அடுத்த ஒரு ஜூன் மாதம் சரி அது கட் பண்ணி இது எப்போ வருது வரக்கூடிய ஆகஸ்ட் 24 நம்முடைய நிர்மலா காலேஜில் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஃபார் லேடிஸ் உமன்ஸ் ப்ரொடெக்ஷன் நடக்க இருக்கிறது. அதையும் நாங்கள் இதில் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது போக இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து 4 பேர் இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேட்டாக வரக்கூடிய ஜூன் மாதம் தாய்லாந்து போகிறாங்க. அதற்கான பங்களிப்பும் இன்றைக்கி இருந்தது. இது அனைத்தும் சேர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியாக நம்ம இது பண்ணுறோம். ஆயுஷ் மெடிசன்ஸ் மூலமாக எப்படி ஒரு மக்களுக்கு இது பண்ணணும்னா, அவங்களுக்கு எந்த விதமான பக்கவிளைவு இல்லாமல் ஒரு சிகிச்சையை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி சில இடத்துல வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, அவங்கள வெயிட் குறைச்சி அதே சமயம் எனர்ஜி லெவலாக ஜாஸ்தி பண்ணுறது. அதே மாதிரி நிறைய இடத்துல மைண்ட் டிப்ரெஷன் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. மைண்ட் லெவலாக நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதுக்கான மெடிசன்ஸும் ஆயுஷ் மெடிசன்ஸில் எக்ஸலண்ட்டாக இருக்குதுங்கிறத நம்ம இது ஒரு பெரிய வாய்ப்பாக ஆயுஷ் மெடிசனுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இதை நினைத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இதை நம்ம கொண்டு போவோம். இந்த நம்ம நாட்டினுடைய மருத்துவம், பக்கவிளைவில்லாத மருத்துவம், இதையும் நம்ம பேராவையும் சேர்த்து அவர்களுக்கு நிறைய ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி நிறைய நல்ல விஷயங்களை செய்ய நாங்கள்லாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி. வணக்கம். அதானே சொல்லியிருந்தேன். அவ்வளோதான்.